ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி திருக்கார்த்திகை அப்பம் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். நான் 1/4 கிலோ அளவு பச்சை அரிசியை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். பச்சை அரிசி தண்ணி எடுத்துட்டு அரிசி போட்டு அதோட 2 ஏலக்காய், ஒரு வாழைப்பழம், நல்ல பழுத்த வாழைப்பழம் ஒன்று, மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு சுற்றிட்டு நான் 200 கிராம் வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாவு காய்ச்சி வச்சுருக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல், தேங்காய் துருவலையும் மட்டும் ஃபஸ்ட்டு வாழைப்பழம், தேங்காய் துருவல், அரிசி எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் வெல்லத்தை பாகு காய்ச்சி வெல்லத்தை வடிகட்டி அரைச்சி வச்சுருக்க அரிசி கலவை தேங்காய் கலவையோட ஊற்றி நல்லா மிக்சியில் ஒரு அரைக்கணும். நல்லா நைஸாக அரைக்கணும். நல்லா நைஸாக அரைச்ச மாவு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுக்கணும், புளிக்கணும். 1/2 மணி நேரம் கழித்து அடுப்பில் ஒரு வானல் வச்சு கொஞ்சமாக நெய், மாவு இந்த பதத்தில் இருக்கணும். அடுப்பில் வானல் வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருக்கோம். மிதமான சூடில் வச்சுட்டு ஒரு கரண்டி அப்பத்தை ஊற்றி அது மேலே லைட்டாக அந்த எண்ணெயை கொறி விட்டோன்னா 2 பக்கம் நல்ல பொன்னிறமாக நல்ல புசு புசுன்னு வந்துடும். அப்போ சூப்பரான திருக்கார்த்திகை அப்பம் ரெடி. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். சோடா மாவுலாம் தேவையில்லை.